வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதிகள், அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த நீரிழிவு பிரச்சனைகள் அவங்க விடுபடலாம், அதுக்கு காய்கறிகள் எப்படியெல்லாம் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக காய்கறிகள் குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டிருக்கும். இது நம்முடைய உடல் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கும் மற்றும் உடலுக்கு தேவையான பல விட்டமின்ஸ் மினரல்ஸ்களையுமே வழங்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வை நம்ம வாழ்வதற்கு துணை புரியக்கூடியதாக காய்கறிகள் இருக்குது. அந்த காய்கறிகள்லாம் என்னென்ன, அது எப்படி நீரிழிவு வியாதிகளை நமக்கு குறைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டர்னிப்ஸ் காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். டர்னிப்ஸ் காய்கறி நீரிழிவு வியாதிகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகள் அவங்க விடுபட முடியும். நீரிழிவு நோயாளிகள் குளிர்காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சத்தான உணவுகள் அப்படின்னு வரும்பொழுது அதில் முக்கியமான வேர் காய்கறியாக டர்னிப் இருக்குது. ஸோ இந்த டர்னிப் காயை தமிழில் கோசு கிழங்கு அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இதில் அதிக நார் சத்து இருக்குது மற்றும் குறைந்த கலோரி இருக்குது. ஸோ இந்த காய்கறியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒருவருக்கு நீண்ட நேரம் வயிறு நிரம்பி இருக்கக்கூடிய உணர்வை பெற்று முழுமையாக இந்த கோசுக்காய் நமக்கு உணர வைக்கும். இப்போ நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது சிறந்த தீர்வாக இருக்கும். ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது, நார் சத்துக்கள் தான் இருக்குது. ஸோ இந்த நார் சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நம்மளை அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வச்சிரும். சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே முன்னாடியே நீங்கள் இந்த கோசுக்காய், அதாவது இந்த டர்னிப் காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளி கிழங்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து அவங்க விடுபடுவாங்க. சிறந்த வேர் காய்கறிகளில் ஒன்றான சர்க்கரை வெள்ளி கிழங்குகள் நீரிழிவு நோயாளிகளினுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை உறுதிப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. அதே நேரத்தில் சிறந்த திருப்திகரமான சுவையுமே இது உங்களுக்கு வழங்குது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல நார் சத்து, விட்டமின் சி, மேங்கனீஸ், விட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராமங்கள் வழியே நம்ம பயணம் செய்யும் போது இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம பார்ப்போம். இதை நீங்கள் அவித்து அப்படியே எடுத்துக்கலாம், அல்லது பொடி சேர்த்து இந்த மாதிரி எப்படியும் எடுத்துக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். உருளைக்கிழங்கு கம்பேர் பண்ணும்போது இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது தான். இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அவங்க அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. முள்ளங்கி அந்த காய்கறியை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த வேர் காய்கறி நீரிழிவு பிரச்சனைகள் நம்மளை விடுபட வைக்கும். முள்ளங்கிகளை நீரிழிவு நோயாளிகள் தங்களுடைய டயட்டில் சேர்த்துக்கொள்ளும் போது அவங்க தங்களினுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை நல்லா கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். முள்ளங்கியானது குறைந்த கலோரியை கொண்டிருக்கிறதால சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த பலன்களை தரக்கூடிய வேர் காய்கறிகள் ஒன்றாக முள்ளங்கி காய்கறி இருக்குங்க. எடை மற்றும் ரத்த கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு முள்ளங்கிகள் ஹெல்ப் பண்ணும். முள்ளங்கி அந்த முள்ளங்கியினுடைய நீரிழிவு எதிர்ப்பு பண்புகள் குளுக்கோஸ் உறிஞ்சுதலை அதிகரிக்க செய்வதோடு ரத்த சர்க்கரையினுடைய அளவுமே கட்டுப்படுத்தும். ஸோ பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுறதுக்கும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, முன்னாடியே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே முள்ளங்கி காய்கறி உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் கேரட் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அந்த ரத்த சர்க்கரை நோயாளிகள் அந்த பிரச்சனைகள் விடுபட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் பச்சையாக கடித்து சாப்பிட்டீங்கன்னா சிறந்த ஸ்நாக்ஸாக இருக்கக்கூடிய உணவாக உங்களுக்கு இருக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த உணவாக கேரட் இருக்குது. கேரட் மாவுச்சத்து இல்லாத ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய காய்கறி அப்படின்றதால நீரிழிவு நோயாளிகள் அதை தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் அவங்களுடைய ஆராய்ச்சிகளினுடைய முடிவில் தெரிவிக்கிறாங்க. பொதுவாக ஒரு சில காய்கறிகளை நம்ம பச்சையாக சாப்பிட முடியும், கேரட்டு நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கேரட்டை நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதை விடவும் சமைத்து எடுத்துக்கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உங்களுக்கு உறிஞ்சப்படும். அதனுடைய மருத்துவ நன்மைகளுமே உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். ஸோ எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். அதனால் கேரட் பெரும்பாலும் நீங்கள் பச்சையாக எடுத்துக்கலாம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெரும்பாலும் நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதை விடவும் சமைத்தும் எடுத்துக்கொள்ளுங்க. அது ஊட்டச்சத்துக்களை விரைவாக உறிஞ்சி உடனே நம்முடைய ரத்தத்தில் கலந்து அந்த நார் சத்துக்களை கொடுத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்மளை விடுபட வச்சிடும். பீட்ரூட் காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் பீட்ரூட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நீரிழிவு நோயினுடைய அந்த விளைவுகளை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து பண்புகள் பீட்ரூட்டில் நிறைந்திருக்குங்க. நீரிழிவு நோயாளிகளில்
இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துறதுக்கு பீட்ரூட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு மேம்படும் பொழுது என்ன ஆகும்னா, போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் வந்து உங்களுக்கு வந்து சுரக்கும். இது வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவு வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும். ஏன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து மேம்பாடு அடையாத இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து கரெக்டான அளவில் சுரக்காதால உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தப்பட்டுரும். நீங்கள் பீட்ரூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கரெக்டான லெவலில் இருக்கும். பிளட்டில் சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபட்டலாம். சுகர் ப்ராப்ளம் வராமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலுமே இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் காய்கறி எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு சில காய்கறிகளும் இருக்குது. அல்லது அந்த காய்கறிகளை வந்து அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அளவாக எடுத்துக்கலாம். அந்த வகையில் பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்ற அந்த ஒரு கருத்து வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்பதற்கே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம். பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான கார்போஹைட்ரேட் வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவில் மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் பச்சை பட்டாணியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது அல்லது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லது. பச்சை பட்டாணி நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவை குறைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா நீரிழிவு நோயாளிகள் வந்து குறைந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை பின்பற்றும் பொழுது தான் அந்த கடுமையான உணவு பழக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணி எல்லாம் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அளவாக எடுத்துக்கலாம். சுகர் ஹை லெவலில் இருக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. மக்காச்சோளம் வந்து அந்த வகையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ மக்காச்சோளம் மற்ற காய்கறிகளை விடவும் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடியது. அப்போ நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அந்த ரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நினைக்கிறவங்களுமே மக்காச்சோளத்தை மிக குறைந்த அளவில் மட்டும்தான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவாக சாப்பிடுங்க. அளவாக சாப்பிட்டீங்கன்னா பிளட்டில் சுகருடைய அளவு வந்து உங்களுக்கு எப்போதுமே கண்ட்ரோலாக தான் இருக்கும். அந்த சுகர் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தப்படாது. ஒருவேளை உங்களுக்கு ஹை லெவலில் சுகர் ப்ராப்ளம் இருந்தால் தான் நீங்கள் மக்காச்சோளத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது அது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தலாம். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களும் நீரிழிவு அபாயம் வந்து இருக்கக்கூடிய நபர்களும், அதாவது இப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ் இருக்குது, நீரிழிவு வந்து அட்டாக் ஆகக்கூடிய அந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடாத கிழங்கு வகைகளில் ஒன்று முதல்ல சொல்லணும் அப்படின்னா அது உருளைக்கிழங்கு தான். வெறுமனே வந்து வேக வைத்த உருளைக்கிழங்கு கூட நீங்கள் எப்போதாவது எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வந்து இந்த ப்ராசஸ் செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு, அந்த சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான ஸ்டார்ச் வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு மிக வேகமாக உயர்த்துங்க. ஸோ அதனாலுமே நீங்கள் உருளைக்கிழங்கு சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது கூட பார்த்து தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது மாவுச்சத்து கொண்டு இருக்கு அப்படின்றதால அது உங்களுக்கு ஸ்டார்ச்சாக மாறி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திடலாம். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். அளவாக தான் வந்து நீங்கள் அந்த என்ன உணவு அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கணும். பூசணிக்காய் வந்து நீரிழிவு வியாதிகள் அளவாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லது எடுத்துக்கொள்ளாமல் கூட நீங்கள் வந்து இருக்கலாம். பூசணிக்காயிலுமே விட்டமின் ஏ உள்ளிட்ட ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. அதோடு இதில் இயற்கையான சர்க்கரையுமே இருக்குது. அதனால் ரத்த சர்க்கரையினுடைய அளவில் இது மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும். பூசணிக்காய் வந்து மிதமான அளவில் சாப்பிடலாம். அதிக அளவிலோ அல்லது ப்ராசஸ் செய்யப்பட்ட முறையிலோ பூசணிக்காய் எடுத்துக்கொள்வதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுடைய அந்த பிளட்டில் சுகருடைய அளவு எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பூசணிக்காயெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படுத்தப்பட்டு விடலாம். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். காய்கறிகளில் நிறைய விட்டமின்கள், நார் சத்துக்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் நிறைந்திருக்கும். அதோடு சில காய்கறிகளில் ஸ்டார்ச்சும் இருக்கும். அப்படி ஸ்டார்ச் வந்து இயற்கையாகவே இருக்குது அப்படின்னா அது சர்க்கரையினுடைய அளவில் அதிக அளவில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திடும். ஸோ ஸ்டார்ச் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காய்கறிகள் எல்லாமே தவிர்த்து கொள்வது நல்லது. நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள், நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ஸோ லாஸ்ட் டைப் சொல்லக்கூடிய இந்த காய்கறிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் முன்னாடி சொல்லக்கூடிய அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை கட்டுப்படுத்தி நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.